வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், திமுகவுடைய திட்டங்களுக்கு தான் வந்து முதலமைச்சர் அப்படின்ற அந்த முதல்வர்ன்ற பெயரை எல்லாம் வந்து எடுத்துட்டு அதே திட்டத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே, தீர்மானம் கூடவா வந்து திமுக என்ன போட்டுச்சோ அதே தீர்மானத்தை வந்து போட்டு இப்படி காப்பி அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாரும் பேசுகிறத பார்க்க முடியுது. தமிழ் தாய் பாடணும் அப்படின்ற ஒரு தீர்மானம், இது வந்து நாங்கள் ஆதி காலத்திலே பண்ண விஷயம் தானே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அண்ணா அவர்கள் தமிழ்நாடு அப்படின்ற பெயரை வந்து கொண்டு வந்தாங்க. தமிழ் தாய் வாழ்த்தை வந்து உள்ள கொண்டு வந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதை வந்து அரசாணையை பிறப்பித்து எல்லாரும் கம்பல்சரி பாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எம்கேஎஸ் அவர்கள் வந்து செயல்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த விஷயத்தை திரும்பவும் நாங்களும் செய்கிறோம் அப்படின்ட்டு இவங்க செஞ்சிருக்காங்களே, இது வந்து தேவையான ஒன்றா? இப்போ இவங்க வந்து இந்த தீர்மானம் எடுத்தது வந்து ஒரு புது அரசு வருது, அவங்க வந்து இப்படிதான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியா, இல்லை எதனால இந்த எடுத்த தீர்மானத்தை திரும்ப இவங்க எடுத்து வச்சிருக்காங்க? ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிறதே இவங்க எதுக்கு எடுக்கணும்? கவுண்டமணி சொல்லுவார், சோசியலிசம்னா சொந்த காசில் பேசுங்கடா அப்படின்னு. அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க சொந்தமாக ஏதாவது வச்சுருக்கணும். பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாட, தேசிய கீதம் பாடி தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளினாங்க. தொடர்ந்து வந்து தமிழ் தாய் வாழ்த்து அவமானப்படுத்தப்படுகிறது இவருடைய ஆட்சியில். அப்படியான சூழ்நிலையில் வந்து இது வந்து இவர் இந்த அரசாணையெல்லாம் கொண்டு வந்துடுறது நமக்கு வந்து கேலி கொடுத்தா தான் தெரியுது. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநில பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி மாநில பாடலை வந்து பல்வேறு புலவர்களை கவிஞர்களை வைத்து சிந்தனையாளர்கள் தேடி பார்க்கும்போது மனோன்மணி சுந்தரனார் இயற்றிய இந்த பாடல் சிறப்பாக இருக்குது. அதில் வந்து சில வரிகள் வந்து ஆரியத்தை விமர்சிக்குது. அடுத்த ஒரு இதை வந்து விமர்சிக்கக்கூடிய வரிகள் வேண்டான்னு சொல்லி அதை எடுத்துட்டு, அது மாதிரி வந்து கடவுளை பற்றி சில வரிகள் அதில் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு அந்த 2வது பேராகிராஃப் 3வது பேராகிராஃப் ஆமாம், அதை எடுத்துட்டு கலைஞர் வந்து அதை வந்து பாட வைக்கிறாரு. எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைக்கிறாங்க. அந்த பாடல் அதுக்கு அப்போதே வந்து ஒவ்வொரு முறையும் அரசு விழாக்களில் முதலில் ஒளிபரப்பாக வேண்டும், இறுதியில் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் சொல்லி அப்போவே வந்து அரசாணை போடப்படுகிறது. அது தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்தது. அப்போ 2வது தடவை வந்து திமுக ஏன் போட்டுச்சு? இப்போ இவங்க போட்டது கேட்குறீங்களே, திமுக மட்டும் ஏன் கலைஞரே போட்டார், அரசாணை போட்டார், அப்புறம் ஏன் திமுக போட்டது அப்படின்னா, இங்கே வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு தமிழ் தாய் வாழ்த்து அவமானப்படுத்தப்பட்டு ஒரு விழாவில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது பாடாமலே தொடங்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு செய்தியை கேள்விப்படும். தமிழ்நாடு அன்றைக்கி திமுக அரசு என்ன பண்ணுறாங்க, உடனடியாக ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அதுவும் எப்படி வெளியிடுறாங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து சில இடங்களில் பாதியில் ஆஃப் பண்ணுறாங்க ஒளிபரப்பு பண்ணும்போது. அப்படிங்கும்போது தமிழ் தாய் வாழ்த்தை கண்டிப்பாக ஆட்கள் நின்று லைவாக பாடணும். எந்த ஒரு அரசு விழாவிலையும் ஆட்கள் அதுக்குரிய இசைக்கல்லூரியிலையோ அல்லது யார் நல்லா பாடுறாங்களோ அவங்கள வைத்து ஒவ்வொரு அரசு விழாக்கள்ல ஆட்களை வைத்து லைவா பாடணும். அப்படி ஒளிபரப்புறது மட்டும் இல்லாம ஒளிபரப்புறதே ஆமா ஆட்களை வைத்து பாடணுங்கிறது திமுக போட்ட அரசாணை. அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா நீங்க இப்போ ஒளிபரப்புனா நான் ஒளிபரப்பணும்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆனா ஆட்களை வைத்து நீங்க வந்து பாடணும், லைவா பாடணும் அப்படிங்கிறது தான் அது வந்து திமுக எம்கேஎஸ் கொண்டு வந்த அரசாணையினுடைய உள்ள அடிப்படை. அப்ப எதுக்காக அதை கொண்டு வராங்க அப்படின்னா, அது வந்து மாநில பாடல் வந்து அவமானப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக வந்து அன்றைக்கு இருந்த ஆளுநர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல சம்பவங்கள், ஐஐடியில் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுகிறதுன்னு செய்தி கேள்விப்படுவோம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய எந்த ஒரு விழாலையும் இந்த வந்து இப்போ இந்த பாடலை வந்து பாடணும், அது லைவாக பாடணும் அப்படிங்கிறது அரசாணை. அந்த அரசாணையை வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இவங்களுடைய ஆட்சி வருது. ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கும் பொழுதே வந்து தமிழ் தாய் வாழ்த்து அவமானப்படுத்தப்படுகிறது. இந்திய தேசிய வணக்க பாடலை வந்து சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு தேசிய கீதம், தேசிய பாடல், அப்புறம் வந்து தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒரு பட்டியலை கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து சு வெங்கடேசன் போன்ற இடதுசாரியை சேர்ந்தவங்க வந்து எத்தனை முறை வேணாலும் வந்து தேசிய கீதத்தை பாடலாம் அப்படின்லாம் வந்து முட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து இவங்க வந்து தொடர்ந்து இவர்கள் மீது குற்றச்சாட்டு வருகிறது. மனோன்மணி சுந்தரனார் அவர் பேரில் இருந்து பல்கலைக்கழகத்திலே வந்து தமிழ் தாய் வாழ்த்து அவமானப்படுத்தப்படுகிறது செய்திகள் வருது. நிகழ்வு வந்து நம்ம பார்க்குறோம். புறக்கணிக்கிறாங்க, மாணவர்கள் புறக்கணிக்கிறாங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டியவர்கள்லாம் புறக்கணிக்கிறாங்கும்போது அப்போ வந்து இவர்கள் வந்து தங்களுடைய பேரே தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கோம், இப்போ தங்கள் மீது வந்து குற்றச்சாட்டுகள் அதிகரிக்கும், அப்போ வந்து வந்து தப்பிச்சு கொள்வதற்கு இப்போ ஏதாவது ஒரு செய்வோம் அப்படிங்கிறதான் இந்த மாதிரியான அந்த ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஒரு அரசாணையை நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை மீண்டும் நடைமுறைக்கு வரும். அதாவது ஓரமாக கிடந்த குப்பையை ஓரமாக போட்டார் புஷிங்கிற மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாணையை மீண்டும் வந்து அந்த அரசாணையை வந்து தொடர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து இப்போ வந்து இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஆனால் என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க, இந்த தீர்மானம் வந்து அரசாணையாக மாற வேண்டும். அதற்கு பிறகு இது வந்து கொண்டு வர வேண்டும். கூடுதலாக வந்து கலைஞர் அதே காலகட்டத்தில் வந்து
தமிழ்நாட்டுக்கான ஒரு கொடியை வந்து கொண்டு வந்தார். அதுவும் வந்து அன்னைக்கு வந்து மறுக்கப்பட்டது. இப்போ விஜய்க்கு அவர்களுக்கு வந்து ஆர்வம் இருந்தால் கலைஞர் விட்ட இடத்தில் இவர் தொடரட்டும். அந்த கொடி வந்து அன்றைக்கு வந்து ஒப்புதலுக்கு அளிக்காமல் இருந்தாங்க. நம்ம வந்து ஒப்புதல் கேட்டு வாங்கிட்டோம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி, ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடி இருக்குது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கும் கொடி இருக்குது. ஆமாம், அது மாதிரி பல்வேறு மாநிலங்களுக்கு கொடி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கும் வாங்கி தந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு செஞ்சால் சரியாக இருக்கும். அதை விட்டு ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்தாமல் அல்லது அது நடைமுறை விதிமுறைக்கு மாறாக போகும்போது அதுக்கு கண்டிக்காமல் அதுக்கு எதிராக போராடாமல் எதுவும் செய்ய ஒன்றும் இல்லைங்க. தேர்தல் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபேர் டீல் மிஷினுக்காக வந்து தீ வச்சுட்டு இருந்தார் ஒருத்தர். தேர்தல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இதுதான் முக்கியம் அப்படிங்கிறது. நாடு தான் முக்கியம். நாடு இருந்தால் தானே அதில் யார் ஆட்சி பண்ணுறதுங்கிற ஒரு இது வேணும். இவங்க நாட்டையே நாசம் பண்ணுறதுக்கான ஒரு வேலையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி அது போராட்டத்தில் இடையில தீயை பிடிச்சி எரிச்சிட்டு இருந்தார். ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து இருக்கணும். நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க, அதனால் வந்து தமிழ் தேவத்தை அவமானப்படுத்தப்படுகிறதுனா நீங்கள் வந்து முதல்ல போராட்டத்தில் இறங்கணும். நீங்கள் சட்டம் போட்டு தடுக்கணும். முதலமைச்சரே வந்து தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. சரி, ரைட், ஓகே, தீர்மானத்தை அரசாணையை கொண்டு வாங்க, அரசாணை அரசு இதில் வெளியிடுங்க. அதற்கு பிறகு வந்து யாராவது தமிழ் தேவாலயத்தை அவமானப்படுத்தினால், யாராவது தமிழ் தேவாலயத்தை பாட மறுத்தா, 3வது இடத்துக்கு கொண்டு போனால் அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு பார்ப்போம். சட்டம் அன்னைக்கு கடமையை செய்யணும். சார், இப்போ இவங்களுடைய தாவேக்கா சார்ந்த நிகழ்ச்சிகளில் ஆளுநர் வந்து பங்கேற்கும் போது தமிழ் தேவாலயத்துக்கு இவங்க முதலிடம் கொடுப்பாங்களா? அப்போ 3வது இடத்துக்கு தள்ள அதுதான் நான் கேட்குறேன். ஆளுநர் மட்டும் இல்லை, பல்வேறு இப்போ துறைகள்லையும் ஒன்றிய அங்கேயும் மசோதா வந்து நிறைவேற்றிட்டாங்க. ஒன்றிய அரசு சார்பாகவும் வந்தே மாதரம் பாடலை தான் வந்து முதல்ல பாடணும் அப்படின்ட்டு. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன ஸ்டாண்ட்ல இல்லைங்க, அது வந்து ஒன்றிய அரசு சொல்ல எல்லாத்தையும் மாநிலங்கள் செய்ய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சட்டமே போட்டிருந்தாலும் இப்போ இடபிள்யூஎஸ் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து இடபிள்யூஎஸ்க்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறதா, அந்த சலுகை வழங்கப்படுகிறதா? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேறு ஒரு வடிவமாக இருக்குது. இங்கே சாதிகள் வந்து வேறு ஒரு வடிவமாக இருக்குது. எல்லாமே இந்தியாவில் பொருந்தக்கூடிய எல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரொட்டியை சுட்டால் அந்த ரொட்டியை வந்து தமிழ்நாட்டில் திங்க முடியாது. தமிழ்நாட்டில் வந்து சோறு, கேழ்வரகு, கம்பு இப்படி தான் உணவு பழக்கம் இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடியதும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடுங்கிறது வேறு வேறு இருக்க தான் செய்யும். அதனால் வந்து அப்படிலாம் ஏதுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாதுங்கிறது தான் நிஜம். அடுத்ததாக தாவேக்கா உடைய தலைவர் முதலமைச்சர் அவருடைய தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டீலிமிட்டேஷனை வந்து வேணான்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டம் அப்படின்ட்டு. முக்கால்வாசி திமுக எம்பிக்கள் தான் வந்து நிரம்பி இருக்காங்கன்ற பட்சத்தில், அதுவும் இல்லாமல் திமுக தலைவர் டிசைட் பண்ணிவிட்டு புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்ற எம்பிக்கள்லாம் வந்து அந்த கூட்டத்துக்கு போனாங்களா, இல்லை என்ன முடிவெடுத்தாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வெளிவந்தது, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு? முதல்ல வந்து அவர்களுடைய கட்சி நிலைப்பாடு என்ன? கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 3வது மாதம் 25ஆம் தேதி திமுக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட்டுறாங்க. கூட்டும்போது இவர் வந்து சொல்கிறாரு, அப்படி எந்த பிரச்சனையுமே கிடையாது, இதனால் டீலிமிட்டேஷன் கொண்டு வரனால எந்த பிரச்சனையுமே கிடையாது, தேவையில்லாமல் வந்து திமுக வந்து அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சார். இது வந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாதுன்னு சொல்லி அவர் விட்டு அறிக்கை இருக்குது. இன்னொன்று, இந்த அனைத்து கட்சி கூட்டம்னு போட்டு அவருடைய கட்சி கொடியில் அந்த நிறத்தில், அவருடைய கட்சியினுடைய நிறத்திலேயே வந்து ஃப்ளெக்ஸ் அடித்து வச்சுருக்காரு. திமுக நடத்திய இதே டீலிமிட்டேஷனுக்காக திமுக வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான மறுவரையறை, இதுதான் திமுக ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கு. திமுக என்றைக்கும் நோ டீலிமிட்டேஷன் கேட்டதில்லை. அதாவது 56க்கு பிறகு 543 தொகுதியாக இந்தியா பிரிக்கப்பட்டது, பாராளுமன்ற தொகுதியாக பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து அதனை கூட்டலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அது 2வது தடவை வரும்போது எமர்ஜென்சி பீரியட் வந்தது. அதற்கு அப்புறம் வந்து வரும்பொழுது திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தது. அன்றைக்கு வந்து என்னென்னா மக்கள் தொகைக்கு ஏற்பங்கும்போது அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு வந்து எடுத்த மக்கள் தொகை கணக்கில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராலாம் வந்து சிறப்பாக கடைபிடித்து குறைவான மக்கள் தொகையோடு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாநிலங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அநீதி ஏற்பட்டுன்னு சொல்லி கலைஞர் இன்னும் 25 ஆண்டுகள் தள்ளி போடுங்கன்னு சொல்லி தான் இப்போ வந்துருக்குது. இப்போ இருக்கக்கூடியதும் வந்து நியாயமானது கிடையாது. இன்னமும் வந்து அதே மாதிரி தான் வந்து வட மாநிலங்களில் 4 குழந்தைகள் 5 குழந்தைகள் பெற்றுட்டு இருக்காங்க. தமிழர்கள் வந்து ஒரு குழந்தைக்கு வந்துட்டாங்க, அதுவுமே வந்து ரொம்ப லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சூழல்லாம் இருக்குது. இந்த நிலைமையில தான் இந்த டீலிமிட்டேஷன் வந்து இப்போதைக்கு நீங்கள் தள்ளி போடுங்க. அப்படியே தள்ளி போடாட்டினாலும் வந்து முறையான அளவு, அதாவது தமிழ்நாட்டுக்கு 61% இடங்கள் மாற்ற தரணும். அதாவது இன்னைக்கு வந்து 77.2%, இந்தியாவினுடைய 543ல் நம்மளுடைய 39 சீட்டு எடுத்து பார்த்தோம்னா 7.2%. இந்த 7.2ஐ நீங்கள் வந்து
தக்க வச்சு கொடுங்க. திமுக சொல்லக்கூடியது நீங்கள் வந்து இப்போதைக்கு பண்ணாதீங்க, 25 வருஷம் கழிச்சு பண்ணுங்க, தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் வந்து சராசரியாக எல்லாரும் மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடை கடைபிடித்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருந்தாங்கன்னா அதை வச்சுக்குவோம். அப்படி இல்லாட்டினா சராசரியாக பிரித்து கொடுங்க. இப்போ பிரிக்கிறதா கூட சராசரி இப்போ இன்றைக்கி என்ன இருக்குது, 7.2 இருக்குது இந்தியாவில் 39ங்கிறது. அதை வந்து நீங்கள் பெரிய அளவில் மாற்றுறீங்க அப்படின்னா 850 சீட்டாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா 61 சீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வரும். இந்த 39ங்கிறது 61 மாறும். அப்போனா தான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய 850ல் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தினுடைய விகிதாச்சாரம் 7.2 இருக்கும். அப்போ கேரளாவுக்கு எத்தனையோ கேரளாவுக்கு அந்த நம்பர்ஸ் கொடுங்க, ஆந்திராவுக்கு எத்தனையோ அந்த நம்பர் கொடுங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு என்னவோ அதே நம்பரை கொடுங்க. அப்போ உத்தரப்பிரதேசம் இப்போ 80 இருக்குன்னா 125 மாறும், அவ்வளோதான். அப்படிங்கிற போது வந்து நீங்கள் வந்து வடக்கை மட்டும் வெற்றி பெற்று ஒரு 4-5 மாநிலங்களை மட்டும் வெற்றி பெற்றால் போதும், இந்தியாவை ஆட்சி பண்ணலாங்கிற ஒரு அந்த திட்டம் வந்து படிக்காது, நியாயமாக இருக்குங்கிறதான் திமுகவுடைய கோரிக்கை. இப்போ இவங்க எதுக்கு நோ டீல் லிமிடேஷன் எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரியல. இதனால நோ யூஸ் அப்படின்றது இருக்குல்ல, நோ டீல். இல்லை நீங்கள் வந்து முதல்ல ஆராசா தான் ரொம்ப அழகாக கேட்டார். உனக்கு முதல்ல அது என்னன்னாவது தெரியுமாயா, எதுக்கு கூட்டம்னாவது தெரியுமா, தெரிஞ்சாலாவது பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. சார், ஆதவ அர்ஜுனா வெள்ளிக்கிழமை சட்டமன்றத்தில் வந்து நான் எந்த தொழிலும் செய்யலை, எந்த நிறுவனமும் நான் நடத்தலை அப்படின்ட்டுலாம் வந்து ஆக்ரோஷமாக பேசினார். ஆனால் அவர்கிட்ட வந்து 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்து கசிஞ்சிருக்கு. அப்போது எந்த தொழிலும் செய்யாதவர்கிட்ட ஏது அவ்வளோ பணம் அப்படின்ற ஒரு கேள்வி 60 கோடி 600 கோடி 600 கோடி சார், 600 கோடி அவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு வந்திருக்குல்ல, அதுக்கு அவர் பதில் சொல்லணும். அது வந்து அவர் எதுவுமே இல்லாமல் தான் வந்தார். எங்கள் அப்பாவுடைய பணம் தான், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணனால அவருக்கு வந்து அந்த பணம் போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லி அவருடைய மைத்துனர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து பல பேட்டிகளில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய பேர் வந்து செந்தில்குமார், அவருடைய பேர் வந்து ஆதவ அர்ஜுனா கிடையாது. இவர் காசு வந்ததுக்கப்புறம் பாப்டிசம் எடுத்தாங்க, அதில் பேரை மாற்றிக்கிட்டாரு. இந்த மாதிரிலாம் வந்து பல தகவல் வந்து பல்வேறு இடங்களில் வந்து பேட்டிகளில் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அவர் சங்கடமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ ஒரே ஒரு தங்கச்சி, அவருக்கு வீட்டுக்காரரு, அதுக்காக வந்து ஒரு பரிதாபப்பட்டு கொஞ்சம் விடணுமா இல்லையா? அவர் எந்த இதுவும் பண்ணல, யூடியூப்னு கிடச்சா போதும் உட்காந்து அவர் வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை பண்ண பார்த்தாரு, எங்கள் அப்பாட்ட வந்து பணத்தை வாங்கினார், தொழில் பண்ண நிறையா ஊதாரித்தனமாக செலவு பண்ணாருன்னு சொல்லி இப்படி காரி துப்பிகிட்டே இருக்கார் எல்லா பக்கமும். இன்னொன்று, அவருக்கான சொத்துங்கிறது வந்து அது தனிப்பட்ட விவகாரம். அது வந்து அவர் எவ்வளவோ வச்சுட்டு போட்டாங்க, அரசனுடைய பாடு, இதனுடைய பாடு. அவர் முதல்ல என்ன கதை சொல்ல வர்றாரு, நான் வந்து சாதியால் பாதிக்கப்பட்டவன், அதால் பாதிக்கப்பட்டவன், இப்படி இப்படின்னு இல்லாதெல்லாம் சொல்கிறாருல்ல. அதெல்லாம் விசாரித்து பார்க்கும்போது அது எல்லாமே வந்து ஃபேக்டரியாக இருக்குது. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்களாக தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வருது? அப்போ அவங்களுக்கு எந்த விசாரித்து பார்த்தால் வந்து சாதி ரீதியான எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாரு, அந்த அரசியலுக்கு வந்து ஒரு காரணம் வேணும். அதாவது ஒரு காரணத்தை உருவாக்கி சொல்லணுங்கிறதுக்காக இவர் திமுகவில் வந்து உறுப்பினர் கடை வச்சுருந்தா கூட தெரில, திமுக தலைவர்களோடு சுற்றிட்டு இருந்தார், முக்கியமானவர்களோட தலைமைக்கு நெருக்கமானவர்களோடு சுற்றிட்டு இருந்தார். திமுக தலைவர் சைக்கிளிங் போகும்போது கூட சைக்கிள்லாம் போய் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து நிறையா இதில் அவருடைய சமூக வலைத்தளத்தில் இருக்குது. அதற்கு பிறகு வந்து விசிகாவுக்கு போகிறாரு. விசிகாவில் வந்து இந்த துணை பொதுச் செயலாளர். அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு சாதி ரீதியான ஒரு காரணம் வேணும் இல்லையா? அது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இயங்கக்கூடிய கட்சி. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோருக்குமான கட்சியாக மாறிடுச்சு அப்படின்னு அவங்க தலைமையை அறிவிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போய் வந்து அந்த தொண்டர்களை தன்மையப்படுத்துறதுக்காக நானும் வந்து சாதி ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் சொல்லி அதை வந்து விரிவாலாம் சொல்ல மாட்டார். அது ஒரு வேறு போகிற வழியில் போட்டு சொல்லிட்டு போயிடுவார், அவ்வளோதான். புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியாட்டி போய்க்கோங்கிற மாதிரி. சட்டமன்றத்தில் இன்னொன்னு பேசியிருக்காரு சார். இப்போ சோஷியல் மீடியாவில் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக முன்வைக்கிறாங்க. திமுக வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து வாங்கும்போது இத்தனை கோடி வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னோடனே அதுக்கு எதிர்கட்சி தலைவரே சொல்லிட்டாரு, உங்க மாமனார் தானே கொடுத்தாரு, அவர்கிட்ட நீங்க கணக்கு கேட்டுக்கோங்கன்ட்டு. இல்ல, மாமியார் உள்ளதா இருந்தாங்க, அவர் அதை சொல்லியிருந்துருக்கலாம், உங்க மாமியார் எந்த இடத்துல இருக்காங்க, உங்க மாமியாரை கேட்டுக்கீங்கன்னு. அப்போ அதுல வர கணக்கு வேற, எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ வாங்கினாங்க, செகண்ட் இயர் திமுக எவ்வளோ அவர் வந்து கொடுத்தாருன்னு சொல்லி 4 வருஷத்துக்கும் வருது. ஆனால் ஆதவ அர்ஜுனா சொல்லும்போது 300 கோடி வந்து எக்ஸ்ட்ரா அவர் வந்து சொல்கிறத பார்க்க முடியுது. இப்போ கணக்கில் அந்த 300 கோடி இடிக்குதே, அது எங்கே போச்சுட்டு சோஷியல் மீடியாவில் எல்லாரும் கேட்குறாங்க ஆதவ அர்ஜுனா. இப்போ அவர் 900 கோடினாரு, திமுக எவ்வளோ வாங்குச்சு, 500 கோடி. அது எல்லாமே வந்து எலக்ட்ரல் பாண்டு மூலமாக அவங்க வாங்கி, அதாவது இப்போ நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரில் நான் போய் அந்த மும்பையில் இருக்கக்கூடிய வங்கியில் நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு எலக்ட்ரல் பால் வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரப்போகுதுன்னு. புரியுதுங்களா? நான் ஒரு அரசியல் கட்சி, பதிவு பண்ணப்பட்ட அரசியல் கட்சிக்கு எலக்ட்ரல் பால் வாங்கிக்கலான்னு சட்டம் இருக்குது. அப்படிங்கும்போது மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியில் தான் போய் வாங்கணும் அப்படின்னா
அங்கே போய் நான் உங்களுக்கு பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். அப்போ அப்படி ஒரு நீங்கள் மறுக்க முடியாது. அவர் வந்து வரி கட்டக்கூடிய பணத்தை வச்சுருக்காரு, நான் வந்து கணக்கில் காட்டக்கூடிய பணத்தை நான் கட்டி இந்த அரசியல் கட்சி கொடுக்குறேன், இப்போ உனக்கு மட்டுமா கொடுக்குறேன், ஊருக்கே கொடுக்குறேங்கிற மாதிரி அவர் பாஜகவுக்கு, காங்கிரஸுக்கு, அதிமுகவுக்கு இருக்கிறதுலே குறைவாக அதிமுகன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து மற்ற எல்லா கட்சிகளுக்குமே வந்து கொடுத்துருக்காரு. திரிணாமுல் காங்கிரஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. அப்போ வந்து இந்த எல்லாத்துக்கும் கொடுத்த கணக்கு நம்ம திமுக பேரில் எழுதி விட்டு போகிற மாதிரி வந்து 900 கோடி சொல்லி பேசி உடனே விட்டு மாட்டிக்கிட்டாரு. இப்படி தான் நடக்கும், வேற என்னத்தை பண்ணுறது. அவர் அந்த பீரியட்ல திமுகவில் தான் இருந்தார். ஆமாங்க, திமுகவில் தான் இருந்தார் அவரு. அதாவது இவங்க ஏதோ ஒரு தேவைக்காக திமுகவை ஒன்றிய பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்துக்கிட்டு பணம் கொடுத்தா திமுகவில் எதுவும் சாதிக்க முடியும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல். அது கிடைக்கலங்கிற பட்சத்தில் தான் அவர் வெளியே போயிட்டு விசிகாலெல்லாம் இணைஞ்சு விசிகாவை திமுக விட்டு பிரிக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டார். அதுக்கு நடக்காமல் போச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு கட்சிக்கு போனார். எதேச்சியாக போன கட்சியில் எதேச்சியாக ஒரு 106 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஜெயிச்சவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. கூடுதலாக வாக்களித்தவர்களுக்கு வந்து அதாவது ரொம்ப வெறி கொண்டு வாக்களிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பூராம வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு மின்சார கட்டணம் மூலமாக. எங்கே போனாலும் சரி 3ல் ஒரு ஆள் வந்து ஐயோ ஐயோன்னு கதறிட்டு தான் இருக்காங்க. 200 யூனிட் மின்சாரமே எனக்கு வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து நிலைமை இருக்குது இன்னைக்கு. சார், இந்த செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர் வந்து லஞ்சம் வாங்கின அந்த வீடியோ காட்சி வந்து வெளிவந்ததுக்கு பிறகு அழுத்தம்லாம் கொடுத்த பிறகு தான் அவரை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்குனாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ அதே பதவி அவருடைய மனைவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க மனைவியும் பக்கத்தில் இருந்ததை வந்து பார்க்க முடியுது. அந்த லஞ்ச காசை வாங்கினதே அந்த அம்மா தாங்க. அவர் எடுத்து அவங்க கிட்ட தான் கொடுக்குற அந்த காட்சியை வந்து நம்ம பார்த்தோம்ல. இப்போ இதுல என்ன ஜஸ்டிஸ்ன்னு எனக்கு புரியலையே சார். தப்பு பண்ணாங்க, அவரை தூக்கியாச்சு. பட் அவருடைய மனைவிக்கு அந்த போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இது சரிதானா? அது ஒரு பெண் வந்து என்னை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கதறிட்டு இருக்காங்க. அது எம்எல்ஏ சரவணன் பேரை சொல்லி கட்சிக்காரங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னை கூட்டிகிட்டு போய் வச்சு இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ கூப்பிட்றான்னு சொல்லி பதவி வாங்க கூப்பிட்றான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கதறிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை கிடையாது. ஒரு மாவட்ட செயலருக்கு எதிராக வந்து வழக்கு போட்டிருக்கீங்க, வேற எந்த இதுவும் பண்ணலை. ஒரு இந்த மாதிரியான ஒரு கிரிமினல் குற்றங்களுக்கு உடனடியாக கைது நடவடிக்கை பண்ணணும்னு சொல்லி போன வாரம் வந்து டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி வந்து ஒரு பெண் வந்து கதறிட்டு இருந்தாங்க. இவர்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இவர்களுடைய கட்சி நிர்வாகிகளால் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. இவர் வந்து பெண்களுக்கு ஒன்றுனா அண்ணன் எங்கள் அண்ணன் ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அங்கே உங்கள் அண்ணன் ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத இந்த சம்பவங்கள் பூராமே காட்டுது. இப்படி எல்லாம் இருக்கும்போது அதையே வந்து கண்டுக்காதவர்கள் ஒருத்தங்க வந்து எஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க, டிஐஜிகிட்ட கொடுக்குறாங்க, ஐஜிகிட்ட கொடுக்குறாங்க, வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க. இவ்வளவு செய்துமே வந்து நடவடிக்கை இல்லை, கைது இல்லை, வழக்கு இல்லைங்கும் போது அப்போ நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த ஆட்சியில்? இவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இதை விட மோசமாக அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்க தான் போகுது. இது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு இருண்ட காலம் தொடங்கி இருக்குது. அது விரைவிலே வந்து சூரியன் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எப்போ எல்லாம் வந்து இருள் வருகிறதோ அதுக்கு பின்னாடி விரட்டி கொண்டே சூரியன் வரதான் போகுது. அதனால் வந்து இந்த மாதிரியான கட்சிகள் வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள், அவர் வந்து ஒரு வீடியோட நான் பேசிக்கிறேன், உனக்கு பில்லை ரிலீஸ் பண்ணி விடுவாருன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு பணம் வாங்குறாரு, வாங்கிட்டு பொண்டாட்டி கையில் கொடுக்குறாரு. அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ மனைவிக்கு மாவட்ட துணை செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது வந்து மக்களை வந்து எவ்வளோ பெரிய மடையர்களாக நினச்சிருந்தா இப்படி ஒரு இது பண்ணுவாங்க. அப்போ அதாவது அந்த அம்மா வந்து அந்த சீன்லேயே இல்லை, அந்த வீடியோலே இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த ஆளுக்கு காசை வாங்கி அவர் மனைவிட்டு தான் கொடுக்குறாரு, மனைவி தான் பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. லஞ்ச பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டவங்களுக்கு இருந்தா அவன் செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாரு. அவ்வளோ சந்தோஷமா. இப்படி அதை வாங்கி வச்சுக்கிட்டதுக்கு பிறகு கூட வந்து நீங்கள் வந்து இப்போ பொறுப்பு போட்டிங்கன்னா இப்போ மக்கள் எவ்வளோ வந்து மடையில நினைக்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க. அப்போ அதான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டுக்கான ஒரு இருண்ட காலம். நீங்கள் வந்து எல்லாமே திமுக போன அதே ரூட்லேயே பண்ண திட்டங்களே திரும்ப திரும்ப இது பண்ணுறது, திமுக திட்டங்களுக்கு மாற்று பேர் வைக்கிறது, இது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருக்கே தவிர எதுவும் கிடையாது. மகளிர் விடியல் பயணம்ங்கிறது ஒரு ஒரு எப்படியான ஒரு அதனுடைய அந்த ஜோஸ் இருக்கும் பாருங்களா, அது மகளிருக்கான ஒரு விடியல். அது ஒரு அவங்க வந்து யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை, ஒரு பேருந்து பயணத்தை கூட யாரும் சார்ந்திருக்க தேவையில்லைங்கிறது ஒரு அது செய்தி. அந்த விடியல் வந்து இவங்களுக்கு வந்து எரியுது, உடனே தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக வெற்றியை போட்டுக்கணும்னு சொல்லி பல இடங்களில் போல வெற்றின்னு போட்டிருக்காங்க. நீ பெற்ற வெற்றியே வந்து அரைகுறை வெற்றி, 106 சீட்டு தான் ஜெயிச்ச. இதில் என்னது வெற்றி? இந்த டாஸ்மாகில் இந்த கியூஆர் கோடு ஆன்லைனில் வாங்கலாம், கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் அதுவே இப்போ மிகப்பெரிய கோளாறாக இருக்குது அப்படின்ட்டு அதை வந்தோடனே எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க போல சார். சோஷியல் மீடியாவில் படித்தது தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பக்கத்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில்
ஓரளவுக்கு சிவிக் சென்ஸ் உள்ள மாநிலம் வந்து கேரளா. நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், நான் பல இடத்துல கவனிச்சிருக்கேன். ஆனால் அங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து பார்னா கொஞ்சம் ரொம்ப வசதியானவங்க போகிற இது மாதிரியான இருக்கும், சாராய கடை இருக்கும், கல்லுக்கடை இருக்கும், எல்லாமே இருக்குது. எல்லா வகையான மதுக்கடைகளும் அங்கே இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒயின் ஷாப்பில் வரிசையில் நின்று தான் வாங்குறாங்க, கூட்டமாக தான் இருக்குது கேரளாலையும். ஆனால் அங்கே என்னென்னா பில்லு போட்டு கொடுக்குறாங்க. பில்லு போடும்போதே அங்கே வந்து அங்கே தெரியுது இந்த கடையில் இந்த எவ்வளோ ஸ்டாக் இருக்குது என்ன இருக்குங்கிறது ஒரு தலைமையகத்துக்கு தெரியுது. இது மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இவங்க செய்யணும். அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக சேல்ஸ்னால் பரவாயில்ல. அதெல்லாம் செய்யாமலே நீ வந்து ரஜினி மாதிரி தலையை சிலுப்புனா இப்போ ரஜினி ஆயிட முடியுமா? முடியாது இல்லையா? ரஜினிக்கான ஒரு உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு ஸ்டைல். அந்த ஸ்டைலை வந்து நீ என்ன முயற்சி பண்ணாலும் ரஜினி மாதிரி வராது இல்லையா? அது மாதிரி தான். அது மாதிரி இவங்க வந்து அதெல்லாம் முயற்சி எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கா, ஆன்லைன்லையும் கடையிலையும் இருக்கக்கூடிய ஒரே சர்வராக இருக்கணும். அங்கே கடையில் ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டமும் இந்த நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுற சர்வரும் ஒன்றா இருக்கணும். அப்படின்னா தான் நீ பார்க்கும்போது நீங்கள் கேட்குற இது ஒரு பொருள் கேட்குறியா, அந்த பொருள் அங்கே கடையில் இருக்குதான்னு தெரிய வரும். புக் பண்ணால் கூட புக்கிங் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண இங்கே இருக்கக்கூடிய மளிகை கடைகள்லேயே இப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து டெலிவரி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? பண்ணும்போது வந்து புக்கிங் வந்துருச்சுன்னா எடுத்து உடனே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதுக்குன்னே இந்த புக்கிங் கவுண்டர்னு தனியாக ஒரு ஆளை போட்டு ஆன்லைன் புக்கிங் வந்து வந்துருச்சுனாலே உடனே பொருள் எடுத்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. பிக்கப் மேன் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இப்படி வந்து ஒரு இயங்கிட்டு இருக்கும்போது இவர் அதெல்லாம் பண்ணிட்டுலாம் செய்யணும். அதெல்லாம் எல்லாமே வந்து அறிவிச்சு விட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணி இப்போ வெப்சைட்டில் போட்டு ஆர்டர் போட்டு போனால் நீ இந்த புரோட்டா சூரி கேட்பார்ல, நீ வர வரைக்கும் குழம்பு கொண்ட வரைக்கும் உட்காந்துருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நீ வர வரைக்கும் நீ கேட்டது இருக்க வச்சுருப்பாங்களாங்க. அதை விற்று ரொம்ப நேரம் வச்சு போயிட்டு வாங்குறாங்க. இது வந்து நிறைய இடங்கள் நடக்குது. அவங்க வயிற்றுலையும் கொண்டிக்கிறாங்க. ஒருத்தனையும் விடுறதில்லை. பொம்பளையாலாம் ஓட்டு போட்ட பொம்பளையாலாம் கரண்ட் பில்லு 16,000 ரூபா சாப்பிடு அப்படின்னு அவங்கள கதற விடுறது, இந்த பக்கம் குடியானியில கூட கதற விடுறது, விதவிதமாக. அதாவது இவை வகதவை இல்லாமல் எல்லாரையும் கதற விடக்கூடிய அரசாக இந்த அரசு இயங்கிட்டு இருக்கு. அடுத்தது படம் பார்த்து கதை சொல்லு. 2 படங்கள் வந்து காட்டுறேன். முதல்ல இந்த படம் என்னன்னா, இதே படத்தை வந்து முன்னாடி வேற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். 2 நாளா சொல்லி கொடுத்துருவாங்க போல. உம்முன்னு இருந்ததை பார்த்திருப்போம். இப்போ வந்து சிரிச்சபடியாவே இருக்காரு. என்ன ஜிகர்தண்டா படத்துல இவரு குரு சோமசுந்தரம் அலை சொல்லி கொடுப்பாங்க, அழுடா அழுடா அழுடான்னு. அது மாதிரி 2 நாளா சொல்லி கொடுத்துருவாங்க போல. சிரிங்க சார், சிரிங்க சார், சட்டசபையில சிரிங்க சார், ஏதோ இள வீட்டில் உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. அவருக்கு வந்து என்ன பிரச்சனை தெரியுங்களா? அவருக்கு வந்து அமைதியாகவும் அவர் அந்த ஏற்கனவே இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வானத்தை பார்த்துக்கிட்டு நண்பன் என்ன படம் ஃப்ரெண்ட்ஸுடைய கிளைமேக்ஸ் சீனில், அதுதான் அவருடைய நேச்சர். இப்போ வந்து இப்போ சிரிச்சிட்டு இருக்கிறது அன்நேச்சர். இது வந்து இவருக்கு எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஆர்டிஃபிஷியல் இல்லை, அது இவருடைய நேச்சரே கிடையாதுங்க. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வீட்டிலேருந்து எல்லாமே செவுத்த பாட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு தான் இருப்பார். அதை தான் சண்டை சமயம் பண்ணுறாரு பாவம். ஆனால் என்னன்னா இப்போ வந்து இவங்க கீழே இருக்கிறவங்க அப்புறம் சார் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வேற. அதுவும் இவர் ரொம்ப நேரம் சிரிக்கிறத பார்த்து என்னென்ன ஜோக்கே சொல்லலாம் சிரிச்சிட்டு இருக்காரு. இவர் ஏதாவது பிரச்சனையாங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. அதுதான் 2 நாள் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. சோஷியல் மீடியாவில் எதிரொலி அப்படின்னு எடுத்துக்கலாமா? சோஷியல் மீடியாவில் 2 நாள் முழுக்க உம்முன்னு இருந்தாருன்ட்டு அது ரொம்ப அவங்க பண்ணுறாங்க. பொதுவாகவே எல்லா விஷயமும் சோஷியல் மீடியாவை பார்த்துக்கிறாங்க. தனியார் மயம் ஒயின் ஷாப்பை தனியார் மயம் போனோம்னு சொல்லி பார்க்க 4 செருப்படி விழுதா உடனே அதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம். எதாவது விட்டு பார்க்குறது, அடி விழுந்துச்சுன்னா திருப்படி எழுதுக்குது. அதே மாதிரி இதை பார்த்துட்டு தான் நீங்கள் சிரிச்சிருப்பாங்கல்ல. இன்றைக்கி என்ன சிரிச்சதை பார்த்து நம்ம கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நாளைக்கு ஒரு முடிவுக்கு வருவார். ஃபைன் சார். அடுத்ததாக இது ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இவங்க ஒன்று படம் பார்த்து கதை சொல்லல, இது ஒரு சோக கதை. இது எங்க போய் சொல்றது? திரும்ப சந்திச்சிருக்காரு அமித்ஷாவை எடப்பாடி. எந்த பயனும் இல்லை, அதனால எந்த பயனும் இல்லை. வேற என்ன பண்றது? அவரு வந்து கட்சியை வந்து வேணாம் விடுங்க, அவர் போய் என்னத்தை போய் எடப்பாடியோட நிலைமையை நினைச்சு நம்ம போய் என்னத்தை போய் பேசுறது. ஆனா வந்து இன்னொரு வகையில சொல்ல போனால் அவர் ரொம்ப அடமெண்டா இருக்காரு. அதிமுகவை வந்து எந்த சூழல்லையும் தன்னை விட்டு போகக்கூடாதுங்கிறத வந்து இருந்து தன்னை எதிர்த்து தான் கூடவே இருந்த எம்எல்ஏக்கள் ரெபல் பண்ணி 25 பேர் ரெபல் பண்ணாலும் அவ்வளோ பேருடைய பதவிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியான வேலையில் ஈடுபட்டு அவங்கள பூரா வந்து பாதி பேர் பிச்சு தொட்டியாந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து பாராட்ட தான் செய்யணும். ஆனால் என்ன பண்ணுறது? ஆமாம். ஃபைன் சார். திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.